கூலி படம் ஃப்ளாப் ஆனதுனால லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, மிக விமர்சனத்துக்குள்ளாயிருக்காரு. அதனால இப்ப கைதி 2 படத்த இயக்க இருந்த லோகேஷ் கனகராஜ், அந்த படத்த விட்டுட்டு கமல், ரஜினி நடிக்கும் ஒரு புதிய படத்த இயக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1979ஆம் ஆண்டு அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துல ரஜினியும் கமலும் இணைந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 46 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்பதான் லோகேஷ் கனகராஜ் இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்காரு. அந்த படத்தை போலவே ஒரு ஃபேண்டசி கதையை தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் கையில் எடுத்திருக்காரு. இந்த படத்துல கமல் பார்த்தீங்கன்னா கதாநாயகனும், ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன், அதாவது ஆண்டகனிஸ்ட் கேரக்டராகவும் நடிக்க போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்க போனாங்க. அவங்களோட சேர்ந்து ரெட் ஜெயின் மூவிஸும் இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றிய உறுதியான தகவல் கூடிய சீக்கிரம் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.